Hello everyone, welcome to Drona. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நிறைய சில unanswered scientific questions இருக்கும். அதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா எப்படி வந்து earth ஃபார்ம் ஆச்சு, stars, planets, galaxies இதெல்லாமே வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு. அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே வந்து first organism that is living organism இதெல்லாமே எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில questions இன்னைய வரைக்குமே வந்து unanswered-ஆவே இருக்கு. That is நிறைய scientists வந்தாங்க, they gave some theories, but theories எல்லாமே இன்னுமே வரைக்குமே வந்து theories-ஆ தான் இருக்கு. We don't know for sure how it was formed. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் லைஃப் அண்ட் எவல்யூஷன். இதில் வந்து சில சயின்டிஸ்ட் கொடுத்த தியரிஸ், அந்த சில சயின்டிஸ்ட் பற்றி எவல்யூஷன்னா என்ன இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சொல்ல போனால் சுமாராக ஒரு 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து எர்த் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த 4.5 பில்லியன் இயர்ஸ் சொல்லும்போது எர்த் ஃபார்ம் ஆனதுலேருந்து ஒரு 500 மில்லியன் இயர்ஸ் கழிச்சு தான் எர்த்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது இப்போ வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இல்லை ஃபேமஸ் அப்படின்னு சொல்ல போனால் ஆரிஜின் ஆஃப் லைஃப் அந்த தியரிஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி பிக் பேங் தியரி. இன்னை வரைக்குமே நம்ம எல்லாருமே ஓகே ஓரளவுக்கு இது கரெக்டாக இருக்கலாம் அப்படின்ற அசியூம் பண்ணுற ஒரு தியரி பார்த்தீங்கன்னா பிக் பேங் தியரி. நிறைய சயின்டிஸ்ட் கூட வந்து இந்த தியரி தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிக் பேங் தியரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேஜர் சயின்டிஸ்ட் யாருன்னா சர் ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங். அவர் கூட வந்து இந்த தியரிஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிக் பேங் தியரி ஃபஸ்ட்டு யார் வந்து கொடுத்தாங்க நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜஸ் லெமைட்டர் அப்படின்றவர் தான் வந்து இந்த பிக் பேங் தியரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணார். லேட்டர் வந்து நிறைய சயின்டிஸ்ட் அகெயின் இன்வால்வ் ஆகிட்டு அதை கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க. அதில் சர் ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் இஸ் ஆல்சோ நோட்டபிள் பர்சன். சரி, இந்த பிக் பேங் தியரி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேஷியஸ் கிளவுட்ஸ் நிறைய லைக் when they got collide ரெண்டுமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று இடிச்சிக்கும் போது வாட் ஹேப்பன் இட் காட் ஸ்பிட் அப் நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸாக வந்து செதறிட்டு லேட்டர் இட் காட் கூல் ஆகிட்டு பிளானட்ஸாவோ ஸ்டார்ஸாவோ கேலக்ஸிஸாவோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது தான் இந்த பிக் பேங் தியரி. சரி, now let's get into today's topic. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் லைஃப் எவல்யூஷன். ஸோ நம்ம ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் லைஃப் அண்ட் எவல்யூஷன். ஸோ எவல்யூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சேஞ்ச் இன் கேரக்டரிஸ்டிக்ஸ் over a that occur over a period of time is called as evolution. For example, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு சேஞ்சுமே ஒரு ஃபேமஸ் தியரி பார்த்தீங்க எவல்யூஷன் வந்து சார்ல்ஸ் டார்வினோடது. நீங்கள் ஜூக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம், ஒரு பெரிய பெரிய போர்டில் வந்து குரங்கு வந்து ஃபஸ்ட்டு குட்டியாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ரெண்டு கை நடக்கிற மாதிரி இருந்து ஒரு பெரிய ஹியூமன் பீயிங்காக வந்து வச்சுருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த தியரிஸ் நீங்கள் கீழே பார்த்துருந்த அந்த பிக்சர் கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எதுவுமே வந்து டென்ட் அக்கர் ஓவர் லைக் ஒரு 1 day 2 day இல்லை ஒரு 1 week இந்த மாதிரி ஒரு கேப்பில் வந்து நடக்கலை. இட் டுக் லைக் இயர்ஸில் தாமே வந்து இந்த சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு. ஸோ இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் தியரி. இது குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தாங்க அப்படின்றது ஒரு சார்ல்ஸ் டார்வினோட ஃபேமஸான தியரி. தட் இஸ் எவல்யூஷனோட தியரி. அண்ட் சார்ல்ஸ் டார்வின் பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெட் அஸ் see about ஆரிஜின் ஆஃப் லைஃப். அதுக்கப்புறம் சார்ல்ஸ் டார்வினோட தியரிஸ் அவரோட பிரின்சிபல்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் லைஃப். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்டட் தியரி இந்த சென்ஸ் நம்ம இன்னை வரைக்கும் எல்லாருமே நம்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கூட சொல்லுவோம், நிறைய பேர் வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணும். ஹிந்துஸாக இருக்கட்டும், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம், எவ்ரிபடி they'll be praying. ஸோ என்ன சொல்கிறோம், நம்மளெல்லாம் படித்தவங்க வந்து கடவுள் தான். ஸோ சம் கைண்ட் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து கிரியேட் பண்ணுச்சு அப்படின்றது தான் வந்து நம்ம எல்லாருமே நம்பக்கூடியது. ஸோ இந்த தியரியும் ஸ்பெஷல் கிரியேஷன் இந்த தியரி கூட பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. தட் இஸ் we were all created by some kind of supernatural force. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏபயோஜெனிசிஸ். இந்த ஏபயோஜெனிசிஸில் என்ன ஆகுது, என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் தட் இஸ் அண்ட் லிவிங் ஆர்கானிசம் வாஸ் ஃபார்ம் ஃப்ரம் அ லைஃப்லெஸ் மேட்டர். அதுவே உயிரே இல்லாத ஒரு பொருளில் இருந்தால் ஒரு உயிர் வந்து உருவாச்சு அப்படின்றது தான் இந்த தியரியோட கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து மட்ல இருந்தால் ஃபார்ம் ஆச்சு. ஈவன் சின்ன சின்ன ஃப்ளைஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் ஆன ப்ராடக்ட்ஸில் இருந்தால் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த ஏபயோஜெனிசிஸ் தியரி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பயோஜெனிசிஸ். ஸோ இந்த பயோஜெனிசிஸ் தியரி வந்து இட்ஸ் அ பிட் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இது யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டர். ஸோ இந்த தியரி படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a new organism is formed from a pre-existing organism. நம்ம இதுவே இந்த ஏபயோஜெனிசிஸ் என்ன பார்த்தோம், ஒரு நியூ ஆர்கானிசம் வாஸ் ஃபார்ம் ஃப்ரம் அ லைஃப்லெஸ் மேட்டர். ஆனால் இதில் வந்து ஒரு நியூ ஆர்கானிசம் இஸ் ஃபார்ம் ஃப்ரம் அ ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணார். ஸோ he took 2 sterilized flasks. 2 sterilized flaskல செத்து போன டெட் ஈஸ்ட்டை வந்து போட்டார். ஸோ அந்த டெட் ஈஸ்ட் போட்டு ஒரு ஃப்ளாஸ்க்கை வந்து டைட்டாக லாக் பண்ணிட்டார், எந்த ஒரு ஏர் லைக் எதுவுமே இல்லாமல் டைட்டாக பேக் பண்ணி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஓப்பன்.
நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு வாட் ஹேப்பன், ஹி ஓப்பன் த ஃப்ளாஸ்க். ஒன்று டைட்டாக ஓப்பன் பண்ணியிருக்க ஃப்ளாஸ்க் அவர் ஓப்பன் பண்ணி லைக் வென் ஹி ஓப்பன் இட் வாட் ஹேப்பன் வாஸ் உள்ளுக்குள்ளே வந்து எந்த ஒரு ஆர்கானிசமே வந்து ஃபார்ம் ஆகலை. ஒரு ஃபங்கையோ எந்த ஒரு ஃபார்மேஷனுமே லைஃப் ஃபார்மேஷன் எதுவுமே இல்லை. ஆனால் இதுவே வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி ஈவன் டெட் ஈஸ்ட்டை போட்டு நீங்கள் ஓப்பனாக வச்சிருக்க ஃப்ளாஸ்கில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சம் நியூ லைஃப் வாஸ் ஃபார்ம். ஸோ இந்த தியரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் வந்து அவர் ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சார். ஸோ இது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா a new organism was formed from a pre-existing organism. இதுதான் வந்து அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ஆரிஜின். ஸோ இந்த காஸ்மிக் ஆரிஜின் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த சயின்டிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு தியரி. நம்ம நிறைய இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துருப்போம். லைக் அந்த இங்கிலீஷ் படத்துலாம் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ்லாம் வந்து லைக் அதர் பிளானட்ஸ்லேருந்து தேல் பி லைக் கமிங் டு தேல் பி அட்டாக்கிங் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸில் படம்லாம் பார்த்துருப்போம். ஸ்பெஷலி லைக் ப்ரோமீத்தியஸ் இந்த மாதிரி படம்லாம் நிறைய பார்த்துருப்போம். இது இந்த தியரி என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் கேம் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ். அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து தான் வந்து நமக்கு லைஃபே வந்து கிடச்சிது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் இம்பார்ட்டன்ட் நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் வந்து ஸ்போர்ஸ். இந்த ஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் சம் கைண்ட் ஆஃப் மேட்டர். இந்த மேட்டர் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தே காட் ஸ்ப்ரெட், லைக் பிளானட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுலேருந்து தான் நியூ லைஃப்பும் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது தான் வந்து இந்த தியரி. அண்ட் இன்னை வரைக்குமே நிறைய சயின்டிஸ்ட் பிலீவ் பண்ணுற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தியரி. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். கெமிக்கல் எவல்யூஷன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா as I said எவல்யூஷன்னா என்ன, ஒரு சேஞ்ச், ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். லெட் இட் பி. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட் ஏர்த்தில் வந்து சுற்றி இருக்க லெட் பி ஒரு டெம்பரேச்சராக இருக்கட்டும், ஒரு கிளைமேட்டாக இருக்கட்டும், சம் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் நடக்கும்போது அலாங் வித் தட் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ ஹேப்பன். சுற்றி இருக்கிற என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் அலாங் வித் தட் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ டுக் பிளேஸ். அதுலேருந்து தான் வந்து நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது தான் இந்த கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். ஸோ லைக் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த தியரிஸ். எது இப்படி தான் லைஃப் ஃபார்ம் ஆகிருக்கலாம் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு சம் ஆஃப் த தியரிஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன். இப்போ வந்து நம்ம ஆரிஜின் ஆஃப் லைஃப் பற்றின சில தியரிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ now let's get into எவல்யூஷன். ஸோ எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2 சயின்டிஸ்ட் வந்து ரொம்பவே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க இந்த தியரிக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சார்ல்ஸ் டார்வின், as I said earlier, is also called as the father of evolution. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜீன் பேப்டிஸ்ட் லெமார்க். ஸோ உங்கள் தியரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லெமார்க்கிசம், டார்வினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா இந்த எவல்யூஷனுக்கான கான்செப்டில் வந்து ரொம்பவே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவனோட பிரின்சிபல், தட் இஸ் லெமார்க்கிசம், இவனோட பிரின்சிபல்ஸ் பற்றி என்னென்னு பார்க்கலாம். ஸோ என்விரான்மெண்ட் அண்ட் நியூ நீட்ஸ். இப்போ வந்து ஒரு என்விரான்மெண்ட், ஒரு சுற்றி இருக்கிற ஒரு சரௌண்டிங்கில் வந்து எந்த ஒரு ஆர்கானிசம் வந்து அடாப்ட் ஆகணும் அப்படின்னா, ஒரு சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகணும், தே ஹாவ் டு அடாப்ட் தெம் செல்ஃப். அந்த பாடி கேரக்டரிஸ்டிக்ஸாகவே இருக்கட்டும், ஈவன் த ஹேபிட்ஸாக கூட இருக்கட்டும், அந்த சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட்டுக்கு அவங்க அடாப்ட் பண்ணால் மட்டும்தான் தே வில் பி ஏபிள் டு சர்வைவ். இதுதான் வந்து சார்ல்ஸ் டார்வினும் பார்த்தீங்கன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பார். எந்த ஒரு ஆர்கானிசமே வந்து உயிரோடு இருக்கணும்னா அங்கே சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட்டுக்கு வந்து ஒன்று அடாப்ட் ஆகணும், ஆர் they have to fight. அப்போ மட்டும்தான் they will be able to survive அப்படின்றது தான் வந்து சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்ல வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். சிமிலர் டு திஸ், அதே தான் ஒரு ஆர்கானிசம் ஒரு என்வாயர்மெண்ட்டில் சர்வைவ் பண்ணணும்னா அது பாடி கேரக்டரிஸ்டிக்ஸாகவே இருக்கட்டும், தே ஹாவ் டு சேஞ்ச் தெம் செல்ஃப். இதுதான் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதெல்லாமே நான் சொல்கிற மாதிரி ஒரு நாள் 2 நாள் கதை கிடையாது. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஆர்கானிசம் வந்து ஒரு ஹாட்டான ஒரு கிளைமேட்டுக்கு வந்து வளருது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா we all know how the conditions ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இப்போ இங்கே இருக்கிறவங்களே வந்து ஒரு கோல்டான ஒரு பிளேஸில் வந்து நம்ம போய் சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா இட் will be very difficult for us. அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க இந்த ஹாட்டான கிளைமேட்டுக்கு வந்து சர்வைவ் பண்ணணும்னா இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் தம். ஆனால் இப்போ நீ இங்கே தான் சர்வைவ் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷனே உனக்கு இல்லை அப்படின்னு வரும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வில் ஸ்டார்ட் டு அடாப்ட் டு தட் சரௌண்டிங். அந்த கிளைமேட் நம்ம அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு நாள் ஓகே நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன், மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கலாம். லேட்டர் ஆன் as days passes என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியே சில சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே இட் will start to adapt themselves. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் நியூ நீட்ஸ். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we have an example. நம்ம ஜிராஃபி வந்து பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், they'll be having a very long neck, limbsமே பண்ண ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஆன்சிஸ்ட்ரல் பேரண்ட்ஸ் ரொம்ப அந்த காலத்துலலாம் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிராஃபி ஹேட் வெரி ஷார்ட் நெக், லிம்ஸ்மே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்தது. த ரீசன் இஸ் பிகாஸ் அவங்க என்ன இருந்துச்சுன்னா தே ஹேட் வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட். கீழே நிறைய கிராஸஸ் எல்லாமே தான் பச்சை பச்சைன்னு இருந்து தே வில் பி ஏபிள் டு லைக் அவங்க ஃபுட்டை வந்து கீழுக்காகவே தேடி கிடைச்சி எடுத்துக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்தது. பட் வாட் ஹேப்பன் ஆஸ் டேஸ் பாஸ்ட் ஆன், நிறையவே வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி அவங்களோட பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆக என்னாச்சு, தேர் வாஸ் சம் ஃபைட். என்னாச்சு, நான் சர்வை பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபுட்டுக்கான ஒரு சர்வைவலுமே வந்து லைக் ஃபுட்டுக்கான ஒரு போட்டியும் வர ஆரம்பிச்சிது. ஸோ கீழே இருக்க ஃபுட்டெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு என்னவா இருந்தது,
ட்ரீஸ், பெரிய பெரிய ட்ரீஸில் தான் தே ஹாவ் டு கெட் த லீவ்ஸ். அதுதான் அவங்க சாப்பிட்டாகணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும்போது வாட் தே டிட், நல்லா எக்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ கிராஜுவலி அவங்க நெக் ரீஜனுமே வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சு சென்ஸ் எவால்வ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இது எல்லாமே அகெயின் ஹேப்பன் ஓவர் ஒரு கொஞ்சம் இயர்ஸ் இந்த மாதிரி டைம் எடுத்தால் தே காட் டெவலப். ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த தியரி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஜிராஃபியோட தியரியில் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் திஸ் ஆல்சோ. த ரீசன் இஸ் பிகாஸ் இந்த தேரி படி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆர்கனுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இட் வில் கிராஜுவலி ஸ்டார்ட் டு டெவலப் அப்படின்ற சென்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஜிராஃபி நான் சொன்னேன் இல்லையா, ஏன்ஷியன் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. ஆனால் இப்போ ஜிராஃபி என்ன பண்ணுச்சு, எக்கி சாப்பிட ஆரம்பிக்கவே அந்த நெக் ரீஜன் வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிது ஓவர் அ பீரியட் ஆஃப் இயர்ஸ். ஸோ யூஸ் பண்ண ஒரு ஆர்கன் வந்து அதோட பொட்டென்ஷியலோ சரி, அதோட லென்த்தாக இருக்கலாம், இட் வில் ஸ்டார்ட் டு டெவலப். ஒரு ஆர்கன் நான் வந்து யூஸ் பண்ணாமையே வச்சுட்டே இருந்தேன், அந்த அளவுக்கு அது யூசேஜ் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் டு ரிசஸ். அது அளவுக்கு அது யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாயிடும், ரொம்ப டீஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து இந்த தியரியோட கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் acquired characteristics. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது, இதுதான் வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் acquired characteristics அதே தான். ஒரு அனிமல் வந்து இமேஜின் ஒரு சரௌண்டிங்கில் வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சில பாடி கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கோ, சேஞ்ச் பண்ணவோ ஆரம்பிச்சிக்கும். இப்போ நம்ம ஜிராஃபிக் பார்த்த அதே ஸ்டோரி தான். சரி, சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னும் போது அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை தான் வந்து we call it as acquired characteristics. சரி, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே அதே ஜென்ரேஷனில் முடிஞ்சிடாம if it gets inherited to the next generation, அடுத்த ஜென்ரேஷனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா to their offsprings, அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா inheritance of acquired characteristics. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா some of the principles of evolution, that is Lamarckism அவரோட பிரின்சிபிள்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டார்விசம், அதாவது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டார்வின். ஸோ டார்வின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி he is like one of the famous evolutionist and is also called as the father of evolution. இவரோட ஃபேமஸாக ஒரு பர்டிகுலராக சொல்ல போனோன்னு பார்த்தீங்கன்னா HMS Beagle அப்படின்னு ஒரு ஷிப்பில் தான் வந்து ஒரு வாயேஜ் போனார். ஒரு கம்பெனி ஸ்பான்சர் பண்ணவே அவர் அந்த HMS Beagle ஷிப்பில் தான் வந்து வாயேஜ் போனார். அதில் ஸ்பெஷலி he went to சவுத் ஆஃப்ரிக்கா. அந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகும்போது சில ஐலாண்ட்ஸை வந்து அவர் விசிட் பண்ணியிருந்தார். அந்த ஐலாண்ட்ஸில் போயிட்டு அவர் கண்டுபிடிச்ச சில ஃபைண்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் அப்படின்ற ஒரு புக் மூலமாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போது அந்த ஃபைண்டிங்ஸை வச்சு சில பிரின்சிபல்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரொடக்ஷன். தட் இஸ் ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு ஆர்கன், ஸ்பெஷலி வி ஹியூமன் பீங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வி ஆர் கேப்பபிள் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் வி ஆர் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் ஓவர் ப்ரொடக்ஷன். நம்ம எதுவுமே ஒரு ஆர்கானிசம் எல்லாருக்குமே நம்ம சொல்லலாம், ஹியூமன் பீங்ஸில் வந்து யாருமே வந்து ஒரு குழந்தை இருக்கும், சில பேர் 2-3 குழந்தை, ஈவன் ஏன்ஷியன் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 12-13 குழந்தைங்களாம் கூட இருக்கிற கேசஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிசம்ஸ், இப்போ நிறைய அனிமல்ஸை எடுத்துக்கலாம், நாய் பூனைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 குட்டியாச்சும் போடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்கானிசமே தி ஆர் கேப்பபிள் ஆஃப் ஓவர் ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி ஓவர் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வரதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபாதர் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ ஃபாதர் மதர் ஒரு சைல்டு அப்படி இருக்கான போது அவங்க 3 பேருக்கு சாப்பாடு இருக்குன்னா ஃபைன், வெல் அண்ட் குட். இப்போ இதே ஒரு ஆள் எக்ஸஸாக ஆட் ஆகிட்டாங்கன்னா அந்த 3 பேருக்கு இருக்கிற சாப்பாடு கண்டிப்பாக 4 பேருக்கு பற்ற போகிறது கிடையாது. அப்போ என்ன ஆகும், அந்த சாப்பாடுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃபைட், ஒரு ஸ்ட்ரகிள் வர ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் சொல்கிறோம், தட் இஸ் ஆஃப் த சேம் ஸ்பீஷிஸ் பற்றி நான் பேசுகிறேன். இல்லை இதுவே நீங்கள் வைல்ட் லைஃப்பில் ஃபாரஸ்ட்லாம் போனீங்கன்னா தெரியும், நிறைய அனிமல்ஸ் இருக்கும். ஏதாவது லைக் சம் கைண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஃபுட் இருக்கும்போது அதுக்கு சண்டை வரும் கண்டிப்பாக, யார் சாப்பிட்றது யார். ஸோ ஒரு சர்வை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வர ஆரம்பிக்குது. ஸோ ப்ரொடக்ஷன், தட் இஸ் பாப்புலேஷன் ஓவர் ஆக அந்த ஸ்ட்ரகிள்கான ஒரு இதுவே வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பீஷிஸ் வந்து ஒரிஜினேட் ஆகணும். எப்படி ஒரிஜினேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நிறைய வேரியேஷன்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு பர்டிகுலர் டைமில் தே வர் லைக் டெவலப் இன் டு அ நியூ ஆர்கானிசம், ஒரு நியூ ஸ்பீஷிஸாக கூட ஃபார்ம் ஆகிருக்கலாம். அப்படின்றது தான் வந்து இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஒரு ஆர்கானிசம் சர்வைவ் பண்ணணும்னா இட் ஹேஸ் டு ஃபைட். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு அனிமல், லெட் அஸ் டேக் அ டியர் எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக ஒன்று செடி இதெல்லாமே ஹெர்பிவர்ஸ் ஆப்வியஸ்லி லீவ்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் அது சர்வை பண்ணால் என்ன பண்ணி ஆகணும், இட் ஹேஸ் டு எஸ்கேப் தெம்செல்ஃப் ஃப்ரம் த அதர் அனிமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லயன் டைகர்லேருந்து அது சேவ் பண்ணால் தான் சர்வை பண்ண முடியும். ஆனால் லயன் டைகருக்கு அப்படி கிடையாது, அது உயிரோடு இருக்கணும்னா இட் ஹேஸ் டு ஈட் த டியர். ஸோ தேர் இஸ் லைக் ஒரு சர்வைவலுக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் பி ஆல்வேஸ் தேர்.
எந்த அனிமல் ஆர்எல்ஸ் எந்த ஆர்கானிசம் வந்து ஃபிட்டாக இருக்கோ அது மட்டும்தான் ஒரு இதில் வந்து சரௌண்டிங்கில் வந்து சர்வை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபாசிலைசேஷன். ஸோ ஃபாசிலைசேஷன், ஃபாசில்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆர்கானிசம் வந்து இறந்து போனதுக்கப்புறம் வாட் வில் ஹேப்பன், அது வந்து டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். டீகம்போஸ் ஆகிட்டு தே வில் பி ஃபார்மிங், அந்த ஃபார்மேஷனுக்கு பேர் தான் வந்து we call it as fossils. ஸோ ஃபாசிலைசேஷன்னா என்ன, அந்த ஃபாசில் அந்த மெத்தட் வந்து எப்படி நடக்குதோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து we call it as fossilization. ஸோ அந்த ஃபாசிலைசேஷன் பார்த்தீங்கன்னா we have these 4 techniques, that is petrifaction, mold and cast, preservation and compression. So in the struggle of existence la pathina there are 3 types. First one is going to be intraspecific, second one is going to be interspecific, and third one is going to be environmental struggle. So first one pathina intraspecific. In the intraspecific அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா there is a struggle between same species. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ human beings குள்ளே கண்டிப்பாக struggle இருக்கும். For example ஒரு job vacancy போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த job vacancyக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து போட்டி போடுறாங்க. ஸோ struggle between the same species தான் வந்து we call it as intraspecific. Next one பார்த்தீங்கன்னா interspecific. Interspecific என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா struggle between different species. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து சப்போஸ் நான் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து சம் ட்ரெக்கிங் மாதிரி போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கும் போது நான் ஏதோ மாட்டிக்கிட்டேன், நான் தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு லிவ், அட்லீஸ்ட் என்னை ரெஸ்கியூ பண்ணுற வரைக்கும் ஐ ஹாவ் டு சர்வைவ் இன் தட் பிளேஸ். அப்போ நான் சாப்பிட்ற ஃபுட்டுக்கே வந்து நிறைய போட்டிருக்கலாம். இஃப் ஐம் கோயிங் டு ஈட் சம் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் ஃபாரஸ்ட்டில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அதோட ஃபுட் வந்து ஏற்கனவே சில அனிமல்ஸ்க்கான ஃபுட்டாக கூட இருக்கும். இப்போ நான் சர்வை பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஐ வில் பி லைக் ஸ்ட்ரகிளிங். ஸோ ஸ்ட்ரகிள் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் தான் வந்து we call it as interspecific. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள். ஸோ என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டுக்காக மட்டும் சர்வை பண்ண ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்காது. ஈவன் ஃபார் ஆக்சிஜன் சப்ளை. இப்போ யோசிச்சு பாருங்கள், தெர் இஸ் சம் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், கண்டிப்பாக ஃபுட்டுக்கான ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும், பிளேஸ்க்கான ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் கன்சம்ஷன். இப்போ இந்த ரூம்குள்ளே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்குள்ளே வந்து இப்போ நான் சர்வைவ் பண்ணணும், நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த ஆக்சிஜன் சப்ளை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போதுமானதாக இருக்கணும். போதுமானதாக இல்லை, ஒரு ஆளுக்கு கொஞ்சம் பேருக்கு தான் போதுமானதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், they will like be fighting, எனக்கு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு will start to fight. So struggle for environmental condition, it be for climate, temperature, food, இந்த மாதிரி situations தான் வந்து we call it as environmental struggle. So these are like different types of struggle for existence. Next one பார்த்தீங்கன்னா we'll move on to fossilization. ஸோ ஃபாசிலைசேஷன், ஃபாசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து இறந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அது ஃபுல்லாமே இந்த பாடி எல்லாமே டீகம்போஸ் ஆகிடும். டீகம்போஸ் ஆகிட்டு சில ரிமைன்ஸ், ஃபார் அந்த எலும்பு கூடோ அந்த போன்ஸோ மட்டும் மிச்சம் இருக்கும். அதுதான் வந்து we call it as fossils. அந்த ப்ராசஸ், தட் இஸ் இந்த ஃபாசில் நடக்குது இல்லைங்களா, இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து we call it as fossilization. ஸோ இந்த fossilization அப்படின்னு எடுத்துக்கும் போது we have 4 different types. First one is going to be petrifaction, second one is mold and cast, third one is going to be preservation, and fourth one is going to be compression. So first one வந்து petrifaction. ஸோ இந்த பெட்ரிஃபேக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆர்கானிசம் வந்து இமேஜின் ஒரு ஃபிஷ் வந்து இறந்து போச்சு, ஆர்எல்ஸ் ஒரு டாக் வந்து இறந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மெட்டீரியல்ஸ் அது சிலிக்கால என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கால எடுத்துக்கிட்டோன்னா அந்த மெட்டீரியல்ஸ் டிஷ்யூஸ் நார்மலாக இருக்கிற டிஷ்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு மேலே வந்து ஒரு கவரிங் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு தே வில் பி ப்ரொடெக்டிங், அந்த ஆர்கானிசம் இறந்து கூட அந்த ரிமைன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதுக்கு பேர் தான் வந்து we call it as petrifaction. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோல்ட் அண்ட் காஸ்ட். இப்போ சேம் ஒரு ஆர்கானிசம், ஒரு நாயோ ஒரு பூனையோ இறந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த ஆர்கானிசம் வந்து டீகம்போஸ், ஒரு கல் ஒரு ராக்கில் வந்து இறந்து போச்சு, அந்த ராக்லேயே ரொம்ப நாளாக இருக்குது, அது இறந்து போனதுக்கப்புறம் டீகம்போஸ்லாம் ஆக ஆரம்பிச்சு அந்த போன்ஸ் எல்லாமே லைக் மெல்ட் ஆகிட்டு ஃபுல்லாக ஃபேட் ஆகிடுச்சு. மிச்சம் மீது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு அவுட்டர் லேயர், ஒரு பவுண்ட்ரி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ஆர்கானிசம் அந்த நேரத்தில் ரொம்ப நாளாகவே இருந்துச்சோ ஒரு லேயர், ஒரு அவுட்டர் பவுண்ட்ரி மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த மெத்தட் தான் வந்து we call it as mold and cast. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேஷன். ஸோ அந்த ப்ரிசர்வேஷன் ஒரு ஆர்கானிசம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறந்துட்டா கூட அது எப்படிலாம் ப்ரிசர்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பை ஐஸ் அண்ட் ஆம்பர். நீங்கள் நிறைய வந்து சில ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், டைனோசர்லாம் வந்து we can still find the remains, ஒரு ஐஸில் வந்து இருக்குது டைனோசரோட ரிமைன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் மோர் ஓவர் ஆம்பர் நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும், இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ரெசின் ஃப்ரம் த ட்ரீ. அந்த ட்ரீயில் கூட அந்த கிடைக்கிற ரெசின் மூலமாக கூட வந்து சம் கைண்ட் ஆஃப் ஃபாசில்ஸ் ஆர் ஸ்டில் ப்ரிசர்வ்ட். அதுக்கான ரெக்கார்ட்ஸுமே ஆல்சோ we have. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன். ஸோ இந்த கம்ப்ரெஷன் சொன்ன மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் இறந்து போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷஸ்
அப்படிலாம் இறந்து போச்சுன்னா see the when they go to the bottom of the sea அப்படியே அந்த டெட் பாடி வந்து அந்த ஃபிஷ்ஷோட பாடி வந்து சீயோட பாட்டம்லேயே இருக்கும்போது என்ன ஆகும், அந்த மேலே இருக்க டிஷ்யூஸ் எல்லாமே வந்து they will got மெல்ட் ஆகிட்டு ஃபுல்லாக டிசால்வ் ஆகிட்டு அந்த போன்ஸும் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா it will like stay in the bottom of the sea. ஸோ இந்த மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா we call it as by compression method. So these are the 4 methods of fossilization.